5 வருஷம் ஒருவன் தலைமறைவாக இருக்கிறான். சேலம் சிவகுமார்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவருடைய ஊழல் பட்டியல் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க, ராரியில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவ்வளோ பக்கங்கள். அவரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, இடம் வாங்கிறதுக்கு காசு கொடுத்தவங்க, இப்படி அவருடைய பட்டியல் ஒரு ராரி ரூபாய் இருந்துச்சு. படிக்கிறதுக்கே 6 மாதம் ஆச்சு கோர்ட்டுக்கு. அப்படியா பட்டவன் தலைமறைவாயிட்டான். அவனை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களாம் தற்கொலை செய்து கொண்டார்கள். பெண்கள் எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். திமுக ஆட்சியில் அவன் ஓடி ஒளிஞ்சிட்டான், அதிமுக ஆட்சியில் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டான். ஆனால் இன்று நடிகர் ஜோசப் விஜய், சிங்கள நாட்டை பூர்வீகமாக கொண்ட விஜய், தமிழன் என்று சொல்லி கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிற விஜய் பதவியேற்ற உடனே செங்கோட்டையன் மூலியமாக இணைகிறான் என்றால் இது எந்த மாதிரி அரசு? இது மக்களுக்கான அரசா, இல்லை திருடர்களுக்கு, மாஃபியா கும்பல்களுக்கு, போதை கலாச்சாரம் உள்ள கும்பல்களுக்கு, போதை கடத்துபவர்களுக்கு, இந்த நாட்டை சூறையாடும் மணல் கொள்ளை, இயற்கை வளங்களை திருடுபவர்களுக்கு புகலிடமாக மாறிவிட்டது தமிழ்நாடு என்பது இது மூலிமா தெரியுது. தமிழ்நாட்டு மக்கள் ஜோசப் விஜய்க்கு என் பேத்தி சொன்னா, பேரன் சொன்னான் அப்படின்னு ஓட்டு போட்டிங்கல்ல, நீங்கள் அவங்களுக்கும் வாக்கரிசி போட்டிங்க, உங்களுக்கும் வாக்கரிசி போட்டுக்கினீங்க. இது ஆபத்துங்க. இவ்வளோ பெரிய புகழ் வெளிச்சத்துக்கு மக்கள் ஒருத்தனை கொண்டாடி தீர்த்து அரசியல் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நீ எப்படி இருக்கணும்? மக்களுக்கு உண்மையாக இருக்கணும். நீ யாரை கொண்டு வர? கொலை செய்கிறவனை கொண்டு வர, கொள்ளைக்காரனை கொண்டு வர, திருடனை கொண்டு வர, பெரும் செல்வந்தர்களை கொண்டு வர. அவர்கள் யாருன்னு பார்த்தா கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ள, அவர்களால் பல குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டது. இது எவ்வளோ பெரிய ஆபத்து! இது மூலிமா என்ன தெரியுதுன்னா, வெட்ட வெளிச்சமா திமுக அதிமுக விட ஆபத்தான இந்த ஜோசப் விஜய், இவன் ஆபத்தானவன். இந்த அரசு என்பது மனிதர்களுக்கு ஏற்புடையது அல்ல. மனித சமுதாயம் இந்த அரசாங்கத்துக்குள்ளே வாழ்வதை விட, ஒரு பொண்ணு சொன்னா, திமுக வந்தால் எங்கள் குழந்தைங்களுக்கு விஷம் வச்சு கொண்டுடணும்னு சொல்லி அவங்க மாற்றி சொல்லிட்டாங்க. இனிமேல் விஜய் வந்தால் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்களே விஷம் வச்சு கொண்டுண்டங்க, வேறு வழி இல்லை அப்படின்ற நிலை வந்துருச்சு. இப்போ வந்துருச்சு. அந்த சிவகுமார்னு சொல்கிறவன் எத்தனை லட்சம் கோடிங்க ஊழல் பண்ணியிருக்கான். இப்போ சேலத்தையே அவன் விலை கொடுத்து வாங்கலாம். இல்லை, ஒரு தொகுதிக்கு 10 கோடி செலவு பண்ணலாங்க. ஊழல் பண்ண படம் இந்த படம் ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல, அரசியலில் ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல. அப்போ நீ யாருக்கு அடைக்கலம் தர? உன்னை ஓட்டு போட்ட ரசிகர்களுக்கு தரல, உன்னை நம்பி இந்த மக்களுக்கு தரல. நீ திருடனுக்கும், கொலைகாரனுக்கும், கொள்ளையடிச்சவனுக்கும், போதை கடத்துறவனுக்கும் நீ முன்னுரிமை தரேன்னா இது அரசே இல்லை. இது மிகப்பெரிய ஆபத்தானது. இதை தான் ஒரு பத்திரிகையாளர் சொன்னார். தமிழ்நாடு விஜய் மயமாக மாறிக்கொண்டு இருக்கிற ஆபத்து என்னன்னு எழுதி வெளியிட்டார். அது உண்மைதான். பத்திரிகையாளர்கள் கணிச்சிட்டாங்க, இது தேராது, இந்த நாடு இன்னும் கேடு குட்டிச்சவராக போகணும்னு. எல்லா யூடியூப் சேனல்லையும் எல்லா இதுலையும் கம்பெனி விலை கொடுத்து வாங்கி 3000 கோடி செலவு செய்து இந்த ஆள் வெற்றி பெற்றிருக்கான். ஐடி கம்பெனி, அங்கங்கே ஐடி கம்பெனி மாதிரி நிறுவனங்களை வச்சு பசங்களை வேலைக்கு வச்சு அது மூலமாக யூடியூப்லேயும் அதுலேயும் பேசி தான் இவர் வெற்றி பெற்றார். இவர்